ESC exam 2017ல கேட்டிருக்க question. In an RC phase shift oscillator using FET and 3-section RC phase shift network, condition for sustained oscillation is where n is equal to RD divided by R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் எல்லாமே பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்சஸ் வந்து நம்ம RC டிவைடட் பை R இஸ் ஈக்குவல் டு K அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். இந்த கண்டிஷனில் நம்மளுடைய மினிமம் வேல்யூ ஆஃப் இன்புட் இம்பிடன்ஸ் HFE வந்து பார்த்தீங்கன்னா should be greater than or equal to 4K plus 23 plus 29 by K அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே நமக்கு இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் K இருக்கோ அதுக்கு பதிலாக n ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நெசசரி கண்டிஷன் ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 4n plus 23 plus 29 டிவைடட் பை n அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் நோட்டேஷன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நம்ம HFE அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆனால் நமக்கு இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.